ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐடி சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மதுரை ரீஜியனில் ஒரு மாஸ் மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்க போகுது. ஸோ மதுரை ரீஜியனில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராம்நாட்டில் நடக்க போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் பிளான் பண்ணியிருக்காங்க, 29, 30. எதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ராம்நாடு ரீஜியனில் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து ரொம்ப புவராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா கேங்மேன், அதாவது எல்லா கேங்மேன் இல்லை, சில கேங்மேன்ஸ்லாம் பேர் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் வேலை பார்க்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அங்கே என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா டேமேஜ் போல் மாற்றணும், போல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், ப்ளஸ் போல் இன்செர்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒர்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் ஸ்ட்ரென்த் வந்து 600 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் அதாவது மதுரை ரீஜியனிலேருந்து எல்லாமே கொண்டு போய் மொத்தம் 600 பேர் வரணும் அப்படின்றாங்க அந்த ராம்நாடு ஒர்க் பார்க்குறதுக்கு. அடுத்து என்ன சொல்கிறான்னு பார்த்தலாம். இப்போ ஒரு EDCயில் வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கேங்மேன் மென்ஷன் பண்ணுறாங்க ஒரு கேங்குக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் EDCயில் 19 கேங் இருக்கும். ஒரு கேங்குக்கு 10 கேங்மேன் இருக்கணும். அப்படி பார்த்திங்கன்னா 190 பேர் இருப்பாங்க. ஒரு கேங்குக்கு ஒரு எல்ஐ இல்லை ஒரு ஃபோர்மேன் யாராவது ஒரு தலைமையில் இவங்க வந்து வேலையை பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி திண்டுக்கல், மதுரை மெட்ரோ, சிவகங்கை, தேனி எல்லாத்தையும் சேர்த்து இவ்வளோ அமௌண்ட் மொத்தம் 590 பேர் வருது. ஆவரேஜ் 600 பேர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 39 கேங் வந்து ராம்நாடு டிவிஷனில் ஒர்க் பண்ணுவாங்க. 20 கேங் வந்து பரமக்குடி டிவிஷனில் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து சேஃப்டி கிளாஸஸ் ஒரு சில சொல்லுவாங்க. ஸோ அதர் டிஸ்ட்ரிக்டில் வந்து வேலை பார்க்குறவங்க எப்படி வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேஃப்டி அப்ளிகேஷன்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க. அடுத்து என்ன பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கேங்கில் போகிறீங்களோ அந்த கேங்குக்குரிய மெட்டீரியல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பெல் ரோப்பு, மணிலா ரோப்பு, இழுவக்கயிறு ரோப்பு, அந்த மாதிரி எல்லா திங்ஸுமே அந்த கேங்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். அவங்களுக்கு யாரும் வாங்கி தர மாட்டாங்க, அவங்களே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கூட இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் இந்த டீட்டெயில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் ஆல்ரெடி அலாட்மெண்ட் போட்டுட்டாங்க, நேம் லிஸ்ட்டும் வந்துடுச்சு. கேங்மேன் யார் தலைமையில் போகிறாங்க, எந்த செக்ஷனில் போகிறாங்க, எத்தனை பேர் போகிறாங்க, அந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் கிடச்சிருக்கு. ஸோ உங்கள் EDCயில் நீங்கள் எப்போ போகிறீங்க அப்படின்னு டீட்டெயில்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யார் தலைமையில் போகிறீங்க அப்படின்னு டீட்டெயிலையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பர்டிகுலரான மாதிரி செக்ஷன்லேருந்து ஒரு சில லிஸ்ட் வெளியிட்ருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் ஒவ்வொரு டிவிஷன் வைஸாகவும் போடுவாங்க. ஸோ உங்கள் டீமில் யார் யார் வரா அப்படின்னு டீட்டெயில் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.